வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று படிக்கப் போகக்கூடிய பாடப்பகுதி பயிற்சியல் பகுதியை படிக்கப் போகிறோம். சென்ற வகுப்பில் மகனுக்கு எழுதிய கடிதம் பாடப்பகுதியை படித்தோம். அதில் ஒரு வினா கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் படிக்கப் போகக்கூடிய பகுதி பயிற்சிகள். அதுக்கு பிறகு நாம் இலக்கணத்தை படிக்கலாம். பக்கம் 228. பக்கம் 228 பென்சிலை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 228 எடுத்தீங்களா? பக்கம் 228 பயிற்சிகள் பகுதி. சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. முக்கியமான பகுதி. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். நேர்கூற்றாக மாற்றுக. நேர்கூற்றுன்னா இந்த டைரக்ட் ஸ்பேஸ் இன்டைரக்ட் ஸ்பேஸ் இருக்கீங்களா, அதுதான் நேர்கூற்று அயற்கூற்று. இதை நேர்கூற்றாக மாற்றுக. அதை நேர்கூற்றாக மாற்றும்போது எப்படி எழுதணும்னா, இன்னும் யோசிச்சு பாருங்கள். இது எப்படி எழுத வேண்டியது வரும்னா, மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். அதுக்கு சரியான விடை, நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். குறித்து கொண்டீர்களா? மறுநாள் என்பது நாளைன்னு வரும். நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். எழுதுனீங்களா? நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். அதுதான் சரியான விடை. 2. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். இதை அயர் கூற்றாக மாற்றுக. இதற்கான சரியான விடை, மக்களால் அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று புகழப்படுகிறார் என்று ஆசிரியர் கூறினார். மக்களால் அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று புகழப்படுகிறார் என்று ஆசிரியர் கூறினார். மீண்டும் கூறுகிறேன். வினா தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். அயற்கூற்றாக மாற்றுக. விடை, மக்களால் அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று புகழப்படுகிறார் என ஆசிரியர் கூறினார். குறித்து கொண்டீங்களா? அடுத்து, மார்னிங் நாஸ்டாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான். பிற மொழி சொற்களை தமிழாக்குக. அதாவது இதில் ஆங்கில சொற்கள் கலப்பு சொற்கள் இருக்குது. அதை தூய தமிழ் சொற்களாக மாற்றணும். மார்னிங் நாஸ்டாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான். மார்னிங் என்றால் காலை, நாஸ்டா என்றால் சிற்றுண்டி, நாஸ்டா என்றால் சிற்றுண்டி. 2 தோசைகள் ஹோட்டல் உணவு விடுதியில் சாப்பிட்டான். அதாவது காலை சிற்றுண்டியாக 2 தோசைகள் உணவு விடுதியில் சாப்பிட்டான். காலை சிற்றுண்டியாக 2 தோசைகள் உணவு விடுதியில் சாப்பிட்டான். குறித்து கொண்டீங்களா? காலை சிற்றுண்டியாக 2 தோசைகள் உணவு விடுதியில் சாப்பிட்டான். அடுத்து 4வது, அலறும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஒலி மரபு பிழைகளை திருத்துக. அதாவது இந்த ஒலி மரபு பிழைகள் இங்கே இருக்குது, இந்த பகுதியை திருத்தணும். அலறும் மயில் அலறாது, அகவும் அலறும் அந்த பகுதியை வெட்டிட்டு என்ன எழுதணும்னா அகவும் மயிலும் கூவும் ஆந்தையும். ஆந்தை கூவாது, அலறும். ஆந்தை அலறும், மயில் அகவும். அது அகவும் மயிலும் அலறும் ஆந்தையும் அகவும் சேவல்னு இருக்குல்ல, சேவல் அகவாது, சேவல் கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். மீண்டும் விடையை கூறுகிறேன். அகவும் மயிலும் அலறும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். அடுத்து 5, கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. பெயர் மரபு பிழைகளை திருத்துக. உங்களுக்கு இதில் தெரியுது தவறு இருக்கிறது என்று. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. பெயர் மரபு பிழைகளை திருத்துக. இதை எப்படி எழுதலாம் யோசிச்சு பாருங்க. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. மிக எளிமையான விடை, கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின.
எழுதினீங்களா? குறித்து கொண்டீங்களா? சரி, அடுத்த பகுதி போவோம். அஞ்சல் அட்டையில் எழுதுக. அஞ்சல் அட்டைன்னா அந்த லெட்டர் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு இந்த முறை இப்போ ரொம்பவே பழக்கத்தில் மிகவும் குறைவு. கடிதம் எழுதுவது, தபால் அட்டையில் செய்திகளை அனுப்புவது மிகவும் குறைவு. ஆனால் நமக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பகுதியிலே இந்த அட்டையிலே நாம் எழுதி பழக வேண்டும். அதாவது அஞ்சல் அட்டையில் எழுதுக. வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை அல்லது கதையை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக. வார இதழ் நீங்கள் ஒவ்வொரு வாரம் உங்கள் வீட்டில் வரக்கூடிய செய்தித்தாள்கள் இருக்கலாம். அதாவது ஒரு இதழ் ஒன்றில் படித்த கவிதையோ கதையோ எதையோ நன்றாக இருந்தது, அந்த சிறப்புகளை பாராட்டி அந்த இதழ் ஆசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் ஒரு கடிதம் எழுதுக. இது முக்கியமான பகுதி. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வினாக்களுக்கு இது கேட்கப்படும். இதை எப்படி எழுதணும்னா, முதல்ல இந்த அஞ்சல் அட்டையில் தான் இதை எழுதி பழகி கொள்ள வேண்டும். முதல்ல என்ன எழுதணும்னா, மதிப்பிற்குரிய ஐயா எழுதிட்டு உங்கள் கோனரில் படிக்கிறதா இருந்தால் 336வது பக்கத்தில் இருக்குது, அதை அப்படியே படிக்கலாம் சொல்லித்தாரேன். வணக்கம். முதல்ல மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். தங்கள் வார இதழில் கவிஞர் தில்லைக்கூத்தன் எழுதிய அம்மா நானும் என தொடங்கும் பாடலை படித்து அளவற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளேன். அதாவது ஒரு கவிதை பாடல். ஒரு முறை படித்தவுடனே எவரும் பாடும் வகையில் சந்த நடைனா அழகான நடையில் பாடல் அமைந்துள்ளது. நானும் என் தோழியும் அப்பாடலை பலமுறை பாடி மனத்தில் பதிய செய்து விட்டோம். எவ்வாறெல்லாம் பெண்கள் படித்து முன்னேற வேண்டும் என்பதை அப்பாடல் அழகுற எடுத்துரைக்கிறது. நானும் என் தோழியும் எதிர்காலத்தில் சிறப்புடன் திகழ நன்கு கல்வி கற்பதென முடிவெடுத்துள்ளோம். இது போன்ற எளிய இனிய கவிதைகளை வெளியிட்டு எங்களை போன்ற இளம் பெண்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய பெயர் எழுதி கொள்ளலாம். அதாவது தில்லைக்கூத்தன் என்பவர் எழுதிய அம்மா நானும் என்று சொல்லக்கூடிய பாடல். அதாவது ஒரு முறை படித்தவுடனே எளிய நடையில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. பெண்கள் எவ்வாறெல்லாம் அது படிக்க வேண்டும், கல்வி கற்பதனுடைய அவசியம், அதன் முக்கியத்துவம் முதலிய செய்திகளை குறிப்பிட்டு அவர் ஒரு கவிதையை எழுதியுள்ளார். அதுதான் அந்த கவிதை சிறப்பாக அமைந்தது என்று இதழாசிரியரை பாராட்டி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார்கள். ஆகவே கீழே நீங்கள் எழுதும்போது இப்படிக்கு உங்கள் பெயரை எழுதிட்டு அதில் அட்டையை பக்கம் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அதில் நீங்கள் முகவரி எழுதணும், அட்ரஸ் எழுதணும். என்ன எழுதுவீங்க? இதழாசிரியர், எந்த இதழ்? தேனருவி வார இதழ், சென்னை போட்டால் போதும். சென்னைன்னு இந்த பின்கோடு கூட நீங்கள் என்ன செய்யணும், எழுத வேண்டும். இல்லைன்னா விட்டுருங்க, தெரியாதுன்னா எழுதாட்டாலும் பிரச்சனை. எழுதி இந்த கடிதத்தை முடிக்க வேண்டும். 5 மதிப்பெண்கள் கட்டாயம். இந்த பகுதியை படிக்கணும். அடுத்த தேர்வுக்கு இந்த பகுதியிலிருந்தெல்லாம் வினாக்கள் கேட்கப்படும். ஏற்கனவே ஒரு கட்டுரை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கடிதம் இது நீங்கள் என்ன செய்யணும், படித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பக்கம் 229 வாங்க. பக்கம் 229 அகராதியில் காண்க பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அகராதியில் காண்க, அதை குறித்து கொள்ளுங்க. வயம் என்றால் ஆடு, இரும்பு, குதிரை, நீர், வசம், வெற்றி, நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினால் போதும். வயம் என்றால் ஆடு, எளிமையாக படிக்கலாம். வயம் என்றால் ஆடு. ஓதம் என்றால் ஈரம், கடல், நீர்ப்பெருக்கம், அண்டவாத நோய் என்று 4 பொருள் இருக்கிறது. நீங்கள் கடல் எழுதினால் போதும். பயம் என்றால் ஆடு, ஓதம் என்றால் கடல். சரிங்களா? அடுத்து பொலிதல் என்றால் அதிகரிப்பு, அழகு, எழுச்சி, சிறத்தல், தாராளம், பருமை, மிகுதல் என்ற பொருள் இருக்கிறது. ஆனால் அதிகரிப்பு மிக எளிமையானது, அது ஒன்றும் படித்தால் போதும். அதிகரிப்பு, பொலிதல், அதிகரிப்பு. துலக்கம், தெளிவு, ஒளி. 2 பொருள் இருக்கிறது, எது வேணாலும் படித்துக்கொள்ளலாம். நடலை, கட்டடம், துன்பம், நடுக்கம், நாகரிகம், வஞ்சனை, பொய். ஈஸியான எளிமையாக இருக்கக்கூடியது கூட்டம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். வயம் என்றால் ஆடு, எழுதினால் போதும். வயம் ஆடு. ஓதம் கடல். பொலிதல் அதிகரிப்பு. அதுக்கடுத்து துலக்கம், தெளிவு, ஒளி. தெளிவு எழுதினால் போதும்.
நடலை துன்பம், நடலை துன்பம் எழுதுனீங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகைகளை பொருத்தி எழுதுக. வினைத்தொகைகளை பொருத்தி எழுத ப்ராக்கெட்டில், அதாவது அடைப்புக்குறிக்குள்ள கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோடிட்ட இடத்துல அந்த வினைத்தொகைகளை நிரப்பி எழுத வேண்டும். வளர்தமிழ், விளைநிலம், குளிர்காற்று, விரிவானம், உயர்மதில், நீள்வீதி, கரை விளக்கு, மூடுபனி, வளர்பிறை, தளிர்ப்பு. 1. டேஷ் நிலவுடன் டேஷ் அழகாக காட்சியளிக்கிறது. உங்களுக்கே எழுதலாம். எனது வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. எழுதுனீங்களா? முதல் உள்ளது வளர்பிறை விரிவானம். வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. டேஷ் கொடிகளும் டேஷ் வனத்தை கொள்ளையடிக்கின்றன. தளிர்பூங்கொடிகளும் விளை நிலங்களும் வனத்தை கொள்ளையடிக்கின்றன. எழுதுனீங்களா? தளிர்பூங்கொடிகளும் விளை நிலங்களும் வனத்தை கொள்ளையடிக்கின்றன. அடுத்து 3. நீள் வீதிகள் டேஷ் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. நீள் வீதிகள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. நீள் வீதிகள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. குறித்து கொண்டீங்களா? 4. மெல்ல வீசும் டேஷும் டேஷ் புகழ் பாடுகின்றது. மெல்ல வீசும் குளிர்காற்றும் வளர்தமிழில் புகழ் பாடுகின்றது. அடுத்து தொலைவில் கலை டேஷ் ஒளி டேஷ் சுவரை ஒளிர செய்கிறது. தொலைவில் கலங்கரை விளக்குன்னு இருக்கிறது. எப்படி மாற்றணும்னா, கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிர செய்கிறது. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிர செய்கிறது. மீண்டும் வாசிக்கிறேன். வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கின்றது. 2. தளிர்பூங்கொடிகளும் விளை நிலங்களும் வனத்தை கொள்ளையடிக்கின்றன. 3. நீள் வீதிகள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. மெல்ல வீசும் குளிர்காற்றும் வளர்தமிழில் புகழ் பாடுகின்றது. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிர செய்கிறது. சரியா? அடுத்த பகுதி பொறுத்துக. அது நம்ம பகுதி போன பிறகு இலக்கணம் எடுத்த பிறகு அந்த பகுதியை பார்த்து கொள்ளலாம். சரியா? அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய பகுதி காட்சியை கண்டு கவனுற எழுதுக. உங்களுக்கு தெரியுது, அந்த பிக்சரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு. அந்த குளோபல் ஒரு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெண் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு வாள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. உங்களை இதை பார்த்தது என்ன தெரிகிறது? வாள்முனையால் இந்த வையத்தினை மாற்றியமைக்க இயலாது, ஆனால் பேனாமுனையால் இவ்வையத்தை எளிதில் புரட்டி மாற்றி அமைத்திட இயலும். அதாவது ஒருவருடைய வாள்முனையால்னா இந்த போர் கருவிகளை பயன்படுத்தியோ இல்லைன்னா ஆதிக்கத்தை செலுத்தியோ ஒருவரை மாற்றுவதை விட சிறந்த கருத்துக்களை எழுதி அதை மக்கள் மத்தியில் பரப்ப செய்து மக்களுக்கு புரிய செய்து அதை மக்கள் மத்தியில் பரப்ப விட்டோம் என்றால் அவர்களை எளிமையாக மாற்றலாம். எந்த ஒரு கொடியவரையும் எளிமையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த வாள்முனையை விட கூர்மையான பேனாமுனைக்கு தான் உண்டு என்பதை அதை எழுதியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இனி இதை விட சிந்திக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் நீங்கள் அதை என்ன செய்யலாம், கட்டாயம் எழுதலாம். ஏற்கனவே நான் உங்களுடன் எப்போவுமே பாடம் எடுக்கும்போது கூறக்கூடிய ஒரு பகுதி தான் பிக்சர் கொடுக்கக்கூடிய பகுதியிலேருந்து உங்களுக்கு ஒரு வினா உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் இந்த தேர்வு பகுதியில் இந்த இதை எதிர்பார்க்கலாம். போன டெஸ்ட்டில் இது உங்களுக்கு கேட்கல, பிக்சர் கொடுத்துள்ள பகுதி கேட்கல. ஆனால் இனி உள்ள டெஸ்ட்டில் அந்த பகுதியை உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். சரியா?
அந்த படத்தை பார்த்து குறைந்தது ஒரு 5லிருந்து 8 வரிகளாவது எழுத வேண்டும் என்றால் இது 5 மதிப்பெண் வினாக்கள். அப்போது 5லிருந்து 8 மதிப்பெண்கள் வினாக்களை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அந்த பகுதியை படித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேர்வுக்கு முக்கியமான ஒரு பகுதி. இது 9ல் மட்டும் இல்லை, 10லேயும் கூட இந்த பகுதி உண்டு. பிக்சரை கொடுத்து ஒரு படத்தை கொடுத்து அதிலிருந்து படத்தை பார்த்து கவிதை எழுதக்கூடிய பகுதி. ஆகதான் இதை படித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். அதுக்கு அடுத்ததான முக்கியமான சொல் கலை சொல் அறிவோம். ஏற்கனவே நம்ம படித்துட்டு வருகிறோம். நிறைய கலை சொல்களை படித்தோம். கிட்டத்தட்ட 8வது இயல் முடிக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் எல்லா 9 இயலில் இருக்கக்கூடிய கலை சொற்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சேர்த்து படிக்கும்போது படிப்பதற்கு எளிமையாக இருக்கும். கலை சொல் எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ், எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு ஃபோன். மெய்யியல்னா தத்துவம், ஃபிலாசபி மெய்யியல் தத்துவம். அசை சிலபல் இயைபுத்தொடை ரைதம். அடுத்த பகுதி நிற்க அதற்கு தக. பாருங்கள், இதுவும் முக்கியமான பகுதி தான். ஒரு நல்ல தோழராக நண்பர்களுக்கு செய்ய வேண்டியது. நீங்கள் ஒருத்தருங்க ஒரு நல்ல தோழராக இருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் உதவிகள் செய்வீங்க? 2 கொடுத்துருக்காங்க. 2 நீங்களாகவே எழுதி கொள்ள வேண்டும். எழுது பொருட்களை நண்பர்களுக்கு கொடுத்து உதவுவது. பக்கத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லாத போது அவர்களுக்கு கொடுத்து உதவலாம். விடுப்பு எடுத்த நண்பர்களுக்கு ஏடுகள் கொடுத்து உதவுதல். ஏடுகள் என்றால் புத்தகம் கொடுத்து உதவுதல். வகுப்பில் நடந்தவற்றை பகிர்தல். வகுப்பில் நடந்தவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்று கொடுத்து சொல்லி கொடுத்தல். அதுக்கு அடுத்து வேறு 2 கூட நீங்கள் எழுத வேண்டும். சரியா? 1 கூறுகிறேன், நீங்களாக எழுத வேண்டும். நண்பனுக்கு உடல்நலம் இல்லாத போது உடனிருந்து ஆறுதல் கூறுதல். நண்பனுக்கு உடல்நலம் இல்லாத போது உடனிருந்து ஆறுதல் கூறுதல். அதுக்கடுத்து நண்பன் கூறும் கடும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல், அதுக்காக மன்னிப்பு கேட்க. இதே மாதிரியாக நீங்கள் 1, 2 தொடர்களை உங்கள் அனுபவத்தின் வாயிலாக அதை யோசித்து எழுதி கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான பகுதிகளையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். அடுத்த பகுதி நமக்கு இலக்கண வகுப்பு இருக்கிறது. ஆகவே அதை தொடர்ச்சியாக அந்த பகுதி நாம் பார்க்கலாம். சரியா? இத்துடன் இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.